ஓவர் திங்கிங் அதிகமா நீங்க யோசிக்கக்கூடியவரா? ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதை குறித்து அதிகமா யோசிச்சு இருந்துட்டு அதை குறித்து நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி கவலைப்படக்கூடாது, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்து உங்களை நீங்க விலக்கிக்கோங்க. நீங்க தனிமையா இருக்கவே கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலையில முடிஞ்ச அளவுக்கு உங்க சுத்தி உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய உங்க நண்பர்கள் கூடயோ, இல்ல உங்களுடைய மனைவி கூடயோ, இல்ல உங்க அம்மா அப்பா கூடயோ, யார் கூட உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குமோ அந்த இடத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு உங்களை நீங்க அடாப்ட் பண்ணிக்கோங்க. இல்லனா இந்த ஓவர் திங்கிங்ல இருந்து உங்களை டைவர்ட் பண்ண நீங்க நல்ல நல்ல சாங் கேட்கறது, இல்ல மூவி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்கள் இருந்து செய்யலாம். ஆனா அதுல இருந்தும் ஒரு நெகட்டிவிட்டிஸை எடுத்து அதுலயே இருந்து நீங்க அந்த ஓவர் திங்கிங் ரிலேட்டடா இருந்துட்டு உங்களோட இருந்து கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு பார்க்காதீங்க. நீங்க ஓவர் திங்கிங் பண்ணி ஒரு காரியத்தை குறித்து சிந்திக்கும் போது அந்த சுழற்சியிலையும் அந்த வட்டத்திலேயுமே நீங்க இருந்துட்டு சிக்கிக் கொண்டிருப்பீங்க. சோ இதுல இருந்துட்டு சொல்யூஷனா இருந்துட்டு நீங்க வெளிய வரதுக்கு முதல்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை குறித்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர்ல அந்த பிரச்சனை குறித்து டீடைலா எழுதுங்க. சோ அதற்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கறத குறித்து இருந்துட்டு டீடைலா எழுதுங்க. இந்த பிரச்சனை எதனால வந்ததோ அப்படிங்கறத குறித்து வந்துட்டு டீடைலா இருந்துட்டு எழுதுங்க. சோ இப்படி நீங்க எழுதும் போதே இந்த பிரச்சனை நம்ம கவலைப்படக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு முக்கியமானதா அவசியமானதா அப்படிங்கறது உங்களுக்கு ஒன்று தோணும். இல்ல அப்படின்னா அதை எழுதும் போதே இருந்துட்டு அதற்கான தீர்வான ஒரு ஐடியாவும் இருந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும்.